கண்மணி இங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும். கண்மணி, மாறங்கிட்ட மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? கேட்கலன்னா மன்னிப்பு கேட்கலனா இனி நீ இந்த வீட்டுல இருக்க முடியாது. கண்மணி, 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 நில்லு. ராகவா, உன் அப்பா மாறனை விட்டு கொடுத்து பேசினாலும் நீ உன் தம்பியை விட்டு கொடுக்காம பேசினல்ல, இது போதும்டா எனக்கு. நீங்க எப்பவும் இதே மாதிரி ஒத்துமையா இருக்கணும். டேய் ராகவா, இல்லப்பா, இந்த விஷயத்துல என்னால உங்க பேச்சை கேட்டுட்டு இருக்க முடியாது. நீ வாட, மருமகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். அவ மட்டும் மன்னிப்பு கேட்காம இருக்கட்டும். இருக்க டேய், எதுக்குடா இவ்வளோ கோவப்படுற? அடி வாங்கினது நானே அமைதியா இருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? நீ அமைதியா தாண்டா இருப்ப. ஏன்னா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு மத்தவங்களுக்காக விட்டு கொடுத்து போறது உன் பழக்கம். என்னால அப்படி இருக்க முடியாதுடா. டேய் ராகவா, டேய். ஏன்டா நீயும்? என் தம்பி ஒருத்தி கை நீட்டி அடிச்சிருக்கா, என்னென்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியா? டேய் ராகவா, அடிச்சது வேற யாரோ இல்ல, உன் ஒய்ஃபு. ஏன் அண்ணிடா? இருக்கட்டும்டா, அத நான் இல்லைன்னு சொல்லல. என் ஒய்ஃபா இருந்தா அடிக்கலாமாடா? மாறா, எனக்கு என் ஃபேமிலிக்கு அப்புறம் தான் கண்மணி எல்லாம். உன்னை யார்கிட்டயும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டா. டேய் ராகவா, அவங்களும் வீட்டில் ஒருத்தங்க தான்டா, அவங்களும் நம்ம ஃபேமிலி தான். வந்த முதல் நாளே இப்படி பிரிச்சு பேசினேன் எப்படிரா? பாவம், கேட்டா அவங்க கஷ்டப்பட மாட்டாங்களா? சரி, வந்த முதல் நாளே கட்டின புருஷனோட தம்பி அடிக்கிறேனேன்னு அது ஒரு கஷ்டமா இருக்கும்னு அவளுக்கு தெரியாதா? அதவ யோசிக்க மாட்டாளா? டேய், ஏதோ கோவத்தில் அடிச்சிட்டாங்கடா. நீ ஏன் நினச்சி பாரு, அவங்க எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கணும். உன்னை மட்டும் முழுசா நம்பி இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்கடா. தவர், இந்த வீட்டில் நான், கார்த்தி, அப்பா எல்லாரும் உனக்கு இருக்கோம். அவங்களுக்கு இருக்கிற பெரிய உறவே நீ மட்டும்தானடா. நீயே இப்படி பேசலாமா? நியாயமா பார்த்தா எங்க எல்லாரை விட உனக்கு அவங்க தான் முக்கியமா இருக்கணும். இல்ல மாறா, என்னால இப்ப அப்படி யோசிக்க முடியாது. எனக்கு நீதான் முக்கியம். நீ இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் செஞ்சிருக்கிறதெல்லாம் அவளுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா நான் எதையும் மறக்கல. எல்லா தம்பியும் உன்ன மாதிரி இருப்பானான்னு எனக்கு தெரியாது. ஆனா உன்ன மாதிரி ஒரு தம்பி எவனுக்கும் கிடைக்க மாட்டான். உன்னை மத்தவங்க கிட்ட விட்டு கொடுத்தேன்னு வை, அதை விட பெரிய துரோகம் எதுவும் இல்லை. டேய், நான் அதை செய்ய மாட்டேன். நான் அதை செய்ய மாட்டேன். ஷோ, உனக்கு எப்படா புரிய வைப்பேன்? இங்க பாரு, இப்போ ஒரு வேளை எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, என் பொண்டாட்டிக்கும் உனக்கும் சண்டைன்னு வச்சுக்கேன். அப்ப நான் என் பொண்டாட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு அப்புறம் தான் நீ. ஏண்டா, எனக்காக கொலைப்பழியவே சுமந்தவன் நீ. உன் பொண்டாட்டிக்காக என்ன தூக்கி போட்டுருவியா நீ? இந்த கதையெல்லாம் வேற யாருக்கிட்டே போய் சொல்லு. டேய், அப்படி இல்லடா. ஏன்டா திரும்ப திரும்ப அதே இடத்துல வந்து நிக்கிற? இல்லடா, அவ உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதான். உனக்கு எப்படி? சரி, இங்க பாரு, நான் ஆக்சிடென்ட் பண்ணி அவங்க அண்ணனை கொண்டிருக்கேன். அண்ணி கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அந்த ராஜேஷையும் கொண்டிருக்கேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கொலைகாரன், அதுவும் அவங்க வாழ்க்கையை அழிச்ச கொலைகாரன். அப்புறம் என் மேல கோவம் இல்லாம தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? நீயே சொல்லு. அதை நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து பார்த்து சரி பண்ணணும். சரிடா, நீ சொன்ன மாதிரி இருக்கட்டும். அதுக்குன்னு தொட்டதுக்கெல்லாம் உன்னை அவமானப்படுத்துறாளே, அதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? அவங்க தான் முன்னாடியே ரொம்ப தெளிவா அவங்க முன்னாடி வர வேணாம்னு சொல்லியிருக்காங்களேடா. நான் ஒருத்தன் அவசரப்பட்டு அவங்க முன்னாடி போய் நின்ட்டேன்.
அதனால தான் அவங்க கோவப்பட்டாங்க. இதை பார், நடந்ததெல்லாம் மறக்கறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும்லடா. டேய், நீ என் தம்பி. இந்த வீட்டுக்கு வந்தா உன்னை பார்க்க வேண்டி வரும்னு எல்லாம் தெரிஞ்சுதானே அவன் என்ன கல்யாணம் பண்ணா. அப்புறம் என்னடா? டேய், அண்ணியும் அவங்க குடும்பத்தையும் நம்ம தான் கன்வின்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்துக்கே சம்மதிக்க வச்சோம். மறந்துட்டியா? எத்தனை தடவை அன்னிக்கு உன்னை பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு நீ ட்ரை பண்ண. அதுவும் இந்த கல்யாணம் இவ்வளோ சீக்கிரமாக நடக்கிறதுக்கும் நம்ம தான் காரணம். அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு சொல்லி நம்ம தான் தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கணும். நான் ஒரு முட்டாள், என்னால தான் இவ்வளோ பிரச்சனை. டேய், அப்படி சொல்லாதடா. டேய், நீ இல்லனா நான் இல்லடா. என் வாழ்க்கையில எதுவுமே இல்லடா. என் நேரம் நான் ஜெயில கடந்திருப்பேன். அப்பா என்ன முழுசா வெறுத்திருப்பாரு. டேய் வானா, அமைதியார். நீ எத்தனை தடவை சொன்னாலும் நான் அப்படிதான்டா இருப்பேன். உண்மை என்னன்னு எனக்கு மட்டும்தான்டா தெரியும். ஒரு தப்பும் செய்யாத, எந்த பாவமும் செய்யாத உன் மனசு நோகிறத நான் எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? டேய், டேய், என்னால அப்படி இருக்க முடியாதுடா. என்னால அப்படி இருக்க முடியாது. இல்ல நான் சொல்லு. இப்பவே நான் போய் கண்மணி கிட்டயும் குடும்பத்துக்கிட்டயும் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன்னு சொல்லிடுறேன். டேய், சொல்லிடுறேன்டா. டேய், 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 விட்றா. டேய், 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 சரி டேய். இரு, நீ சொன்னா கேள். டேய், என்னடா வாழ்க்கை ஆரம்பிக்கிறக்குள்ள எண்டு கார்டு போட்டுருவ போல. இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டனா நானு. சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் ஒன்றும் பேசக்கூடாது, அவ்வளோ தானே? நான் பேசவே இல்லைப்பா, வாயே திறக்க மாட்டேன். போதுமா? நீ உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணிக்கோ. டேய் ராகவா, தயவு செஞ்சு இந்த உண்மையை மட்டும் சொல்லிடாதடா. எனக்கா இதை மட்டும் பண்றா, இந்த ஒன்று மட்டும் பண்றா. ஏதாவது சொல்றா. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ பண்றதெல்லாம் தப்புன்னு உனக்கே தெரியலையா? சொல்லுனா, நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு வந்து அடுப்ப கூட பத்த வைக்கல, அதுக்குள்ள கொழுந்தன கைய நீட்டி அடிக்கிறா. அவளை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேப்பன்னு பார்த்தா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம வீட்டு புள்ளைய அவமானப்படுத்துற. ஏன்னா என்ன அந்த பொண்ணு செஞ்சது சரின்னு சொல்றேன். மாடு மாதிரி வளர்ந்துருக்கான். இவனுக்கு அறிவில்ல. வந்ததும் வராததுமா அந்த பொண்ணு முன்னாடி போய் நின்னு இருக்கான். அதான் அது கோவப்பட்டுருச்சு. நல்ல வேலை ஒரே அறையோட விட்டுச்சான்னு சந்தோஷப்பட்டுக்க. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். மாற உன் பையன் தானா இல்ல கோயில்ல கடந்து அங்கிருந்து தூக்கிட்டு வந்தியா? பின்ன என்னன்னா நீ செய்யறதெல்லாம் அப்படிதான் இருக்கு. இந்த வீட்ல ஒரு வேலைக்காரனு கிடைக்கிற மரியாதை கூட அவனுக்கு கிடைக்கிறது இல்லையே. நீ அவனுக்காக என்ன பண்ணிருக்க? சரி விடு, அதெல்லாம் நம்ம சொந்த விஷயம். நம்ம குடும்பத்துக்குள்ள நம்ம பேசிக்கலாம். இவ யாருன்னா, நேத்து வாழ வந்தவ கொழுந்தன கைய நீட்டி அடிக்கிறா. எனக்கு மனசெல்லாம் பதறுது. நீ எப்படி நான் பார்த்து ரசிச்சுக்கிட்டு அதுக்கு சப்போர்ட் வேற பண்ணிட்டு இருக்க? நீ சும்மா என்ன மிரட்டாதனா? நான் ஒண்ணும் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். இங்க பாரு, நீ மாறன எப்படி வேணா நினைக்கலாம். ஆனா அவன் என் புள்ள. அவனை இப்படி எல்லாரும் அவமானப்படுத்துறத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் முன்னாடி வந்து கேட்பேன். நீ பண்றது இருக்கு பாரு, நீ சும்மா நின்னா கூட பரவாயில்லனா அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற. நல்லாவா இருக்கு? ஏன்னா இப்படிதான் ரோட்ல வரவங்க போறவங்க எல்லாம் உன் புள்ளைய அடிக்க விட்டு வேடிக்கை பாப்பியா? கண்மணி இந்த வீட்டோட மூத்த மருமக. அவ ஒன்னும் தெருவுல வரவ போறவெல்லாம் கிடையாது. மூத்த மருமகளா? எவ்வளவு நேரமா? இல்ல, மூத்த மருமகன்னு சொன்னியே, எவ்வளவு நாளான்னு கேட்டேன். என் மகன் தாலி கட்டினதுல இருந்து அவ இடம் அதானே. நீ வேணா சொல்லிக்கனா, நான் அவளுக்கு என் மனசுல அந்த இடத்த குடுக்கல. நானும் கொடுக்க மாட்டேன், இந்த வீடும் கொடுக்காது. இங்க பாருண்ணா, எதுக்கு எடுத்தாலும் நீ என் வாய அடைக்கிறதுலயே குறியா இருக்காத. மூத்த மருமகளா? மூத்த மருமக அப்படியே அவளை புடிச்சு அவ கண்ணத்திலேயே ஒரு நாளைக்கு 4 அரை பலர் பலர் கொடுக்க போறா. கோவறதுல உனக்கு? நேத்து வந்தவ அவளை சொன்னா உனக்கு இவ்வளவு கோவம் வருது? பெத்த புள்ளைய அவ கைய நீட்டி அடிச்சிருக்கா, அதுக்கு பதட்டப்படாம சும்மா நின்னு வேடிக்கை பாக்குற. பத்தாததுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி வேற பேசுற. சும்மா கத்திக்கிட்டு இருக்காத. அந்த புள்ள குடும்பத்தோட தலையா இருந்த அவங்க அண்ணனை இவன் ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னு இருக்கான். இதையே சொல்லுங்க. அதனாலதான் அவங்க குடும்பம் நாதியத்து போய் கிடக்குது. இப்பதான் பழசையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறந்து புதுசா வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிற அந்த புள்ள முன்னாடி போய் நின்னு நான் தான் உன் அண்ணனை கொன்னேன்னு சொல்லிக்கிட்டு போய் நின்னா அவ என்ன பண்ணுவாளோ அத பண்ணிட்டா.
இனிமேலாவது அவனை அடங்கி ஒடுங்கி ஓரமா இருக்க சொல்லு. மாற விஷயத்துல உன் நினைப்பெல்லாம் எப்பவும் தப்பா தானே இருந்திருக்கு. தப்பா தான் இருந்திருக்கு. அதை யாரும் எதுவும் சொல்லி உனக்கு புரிய வைக்க முடியாது. அதை விட்டுரு. ஆனா ராகவன் அவன் உன்ன மாதிரியே இருக்கான், உன்ன மாதிரியே பேசுறான், உன்ன மாதிரியே யோசிக்கிறான்னு சொல்லுவல்ல. அந்த ராகவனுக்கு இப்ப அவ பண்ணது தப்புன்னு பட்டிருக்கு. சரியா தானே யோசிக்கிறான். அவளை மன்னிப்பு கேட்க சொல்றான்ல, அப்புறம் என்ன உனக்கு? அவனுக்கு இன்னும் என் பக்குவம் வரல. அப்படி வரணும்னா அவனுக்கு என் வயசு ஆகணும். தம்பி மேல இருக்கிற பாசம் அவன் கண்ணை மறைக்குது. நீ அவன்கிட்ட சொல்லி புரிய வை. நானா? பின்ன நீ தானே எல்லாரையும் வளர்த்த. அதான் சில நேரம் உன்னோட குணம் அவங்களுக்கும் வந்துடுது. அத கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லு. அந்த புள்ளைய சத்தம் போட்டதுக்கு அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்லு. இல்லன்னா இனிமே உன்கிட்ட பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, என் புள்ளைய அடிச்சிட்டு அவ இந்த வீட்ல நிம்மதியா இருந்துருவான்னு மட்டும் நினைக்காது. நான் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். என்ன சொன்ன? மன்னிப்பு கேட்கணும். யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? இன்னைக்கு அந்த கண்மணி மாறன் மன்னிப்பு கேட்கணும். இல்லன்னா இன்னைக்கே பொட்டி படுக்கையில கட்டிக்கிட்டு அவ அம்மா வீட்டுக்கு போகணும். பாக்குற நானும் மன்னிப்பு கேட்கணும். மாமே மன்னிப்பு. காலங்காத்தாலேயே இப்படி பண்ணிட்டு இருக்கா. அங்க மாப்பிள்ள அவ்வளவு பேசிட்டு இருக்காரு, நீ பாட்டு விருட்டுன்னு வந்துட்ட. கட்டின புருஷங்கிற மரியாதை வேணாம்? கல்யாணம் ஆனதுல இருந்து நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். உன் பேச்சு நடவடிக்கை எல்லாமே மாறி இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் எப்பவும் போலதான் இருக்கேன். அவன் மேல இருக்க கோவம் மட்டும் எனக்கு கொஞ்சம் கூட மாறல. அதனாலதான் அடிச்சேன். நீ செஞ்சது கொஞ்சம் கூட நல்லா இல்ல கண்மணி, ரொம்ப தப்பு. வீட்டுக்கு வந்த முதல் நாளே அதுவும் அவங்க எல்லாரும் முன்னாடியும் அந்த தம்பியை கை நீட்டி அடிக்க உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? கண்மணி, நீங்க வாழதான் வந்தியா இல்ல வேற எதுவும் பிளான் வச்சிருக்கியா? என்ன பேச்சு பேசுற வீரா? பின்னமா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருக்கோம். இவன் என்னடானா அதை பத்தி எதுவும் யோசிக்காம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா. மா பாருங்கம்மா, அவ கண்ணை பாருங்க. தப்பு செஞ்ச பயம் கொஞ்சமாவது அவ கண்ணுல இருக்கா? கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சு, அடுத்து என்னடா பண்ணலான்னு அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்குமா? என்னடி இவ சொல்ற மாதிரி ஏதாச்சும் யோசிக்கிறியா? மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இவ ஏதோ உளறிட்டு இருக்கா. அப்ப நீ அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கலாம்ல. அவன் ஏதாவது செஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அவன் எதுவுமே செய்யல. உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் அந்த குடத்தை வாங்கியிருக்கான். அவனை எதுக்கடி அடிச்ச? ஆமா, அவன் எதுவுமே செய்யல. பாவம், ரொம்ப அப்பாவி. எப்படி உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? நம்ம அண்ணனை கொன்னவன், என் ராஜேஷ கொன்னவன், அதுவும் கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாம ரோட்ல அப்படியே விட்டுட்டு போனவன். அவனெல்லாம் என்ன செஞ்சாலும் தகும். நம்ம பகைய காட்டுற இடம் இது கிடையாது கண்மணி. நீ இங்க பாண்டியனோட தங்கச்சி மட்டும் இல்ல, ராகவனோட பொண்டாட்டி. அந்த மாறனுக்கு அண்ணி. அது என்னைக்கும் மறந்துடாத. அதனால்தான் சொல்றேன், நீ பண்ணது தப்பு. உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்த மாமா, இப்ப அவர் தம்பி மேல கை வச்சதும் உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம உன்னை கிளம்புன்னு சொல்லிட்டாரு. கண்மணி, உனக்கு எப்படின்னு தெரியல, ஆனா உன் வாழ்க்கை எங்க எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். அண்ணன் இப்ப உயிரோட இருந்திருந்தாலும் இததான் சொல்லிருக்கோம். ஏண்டி, உனக்கு எங்க இருந்து வந்துச்சு இந்த பிடிவாத குணம்? உனக்கு கீழே இன்னும் 2 பேர் இருக்காங்கங்கறத மறந்துடாத கண்மணி. நீ பண்றதையெல்லாம் பாக்குறப்ப நீ எங்க கூட திரும்பி வந்துருவியோன்னு பயமா இருக்கு கண்மணி. வேணாம் கண்மணி, பேசாம நீ மன்னிப்பு கேட்டுரு, அதான் உனக்கு நல்லது. மா நீ தள்ளுமா. பின்ன என்னடி வா, இங்க பாரு கண்மணி, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க. எவ்வளவு அவமானம். அது எல்லாத்தையும் தாங்கிட்டு வந்து நிக்கிறோம்னா அது உன் நல்லதுக்காக தான், நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான். ராஜேஷ மறந்துட்டு நீ ராகவ் கூட சந்தோஷமா இருக்கணும்.
உன் முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணும்னு தான் இவ்ளோ கஷ்டமோ. கண்மணி, உன்னை விட எங்களுக்கு எதுவுமே முக்கியம் இல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அம்மா, இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. ஏய், அவ இவ்வளவு தூரம் எடுத்து சொல்றா, நீ பாட்டுக்கு பேசாம கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. பாரு அவ எவ்வளவு கஷ்டப்படுறான்னு. அக்கா, மாமாவே சொல்லும்போது மன்னிப்பு கேட்கறது தான் சரி. மன்னிப்பு கேட்டிருக்கா, ப்ளீஸ்க்கா. ஆமாண்டி. மறதி ஒரு நோய்ங்கிற மாதிரி எல்லாரும் எல்லாத்தையும் மறந்துட்டீங்கல்ல. ஆனா என்னால அது முடியல. மாறா, எதுக்கு அழுவுறப்ப? அழுவாத, சின்ன புள்ள மாதிரி. அப்பா ஏதாவது சொன்னாரா? மாறா, உன்னை போய் அடிச்சுட்டாலேடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யாருக்கும் எந்த துரோகமும் மனசால கூட நினைக்க மாட்டியடா. நீ இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு விட்டு கொடுத்திருக்க, எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிருக்க. அப்பா நல்லா இருக்கணும், அண்ணன் நல்லா இருக்கணும், இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், உன்னை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு எல்லாருக்கும் பார்த்து பார்த்து பண்ணவேடா. உனக்கு இப்படியாடா நடக்கணும்? ஏன்டா எல்லாரும் உன்னை கஷ்டப்படுத்தி பாக்குறாங்க இப்படி? முதல்ல அழுவுறத நிறுத்து. எனக்கு அழுகுறவங்களை கண்டாலே பிடிக்காது. அடி வாங்கினது நானும், அழுவுறது நீயா? லூஸ்ல விடுத்த அன்னி கோவத்துல அடிச்சிட்டாங்க. அதுக்கு என்னமோ நடக்கூடாது நடந்த மாதிரி நீயும் ராகவனும் அந்த குதி குதிக்கிறீங்க. விடு. உண்மையா சொல்ல போனா என்ன அவங்க அடிச்சதும் அண்ணி என் மேல கோவமா இருக்கிறதும் எனக்கு பெருசாவே தெரில. நீங்க 2 பேரும் என்ன பண்ண போறீங்கன்னு நினைச்சாதான் பயமா இருக்கு. தயவு செஞ்சு இது ஊதி பெருசாக்காதீங்க. சும்மா பேசி பேசி எல்லாத்தையும் காயப்படுத்த வேணாம். இதோட விட்டுருங்க. இதுக்கப்புறம் யார் இதை பத்தி பேச வேணாம், அவ்வளவுதான். அதான் எல்லாத்துக்கும் நல்லது. என்னடா பேசுற நீ? அது எப்படி அப்படியே விட்டுற முடியும்? இது என்ன அவ்வளவு சின்ன விஷயம் நினைச்சிட்டு இருக்கியா? அன்னைக்கு உங்க அப்பா அந்த மண்டபத்துல வச்சு எல்லாரும் முன்னாடியும் உன்னை அரைஞ்சாருல, அதையே இன்னைக்கு வரைக்கும் என்னால ஏத்துக்க முடியலடா. சரி, அவர் உன்னை பெத்த தகப்ப, உன்னை அடிக்கிறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா இவ யாருடா உன்னை அடிக்கிறதுக்கு? இவ யாரு? இல்ல, நீ அவளுக்கு என்ன தப்பு பண்ணு? குடத்தை கொண்டு போய் வைக்கிறேன்னு சொன்னது ஒரு தப்பாடா? அதுக்கு உன்னை கையை நீட்டி அடிப்பாளா? இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றிய? இல்ல, அவ மேல தப்பு இல்ல. வள்ளி பழைய வள்ளியா இல்ல. அதான் என் பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க, இனிமே அவங்களே பாத்துக்குவாங்கன்னு நான் நினைச்சேன். பாத்தியா, அதான் தப்பா போச்சு. இந்நேரத்துக்கு நான் பழைய வள்ளியா மட்டும் இருந்திருந்தா உன்னை அடிச்சு அவ கையை உடைச்சு அடுப்புல வச்சிருப்பேன். சும்மா ஒருத்தர் எதுக்கு கத்திட்டு இருக்க? ஆமா, எதுக்கு இப்ப நீ இவ்வளவு எமோஷனல் ஆகுற? வயசா எனக்கு உடம்பு அவ்வளவு ஒத்துழைக்காது, பாத்துக்க. அழுவாத. ஓடு. பாத்தியா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்ட. பாத்தியா, என்ன யார் அடிச்சா? என் அண்ணி தானே அடிச்சாங்க. அண்ணி? ஆமா, உனக்கு அண்ணியா? ஆமா, அண்ணி தானே. நம்ம ராகவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல. அவங்க என்ன அடிக்காம வேற யார் அடிக்க போறாங்க சொல்லு? இப்ப இந்த வீட்லயே நான் தான் கடைக்குட்டி. இன்னைக்கு அடிப்பாங்க, நாளைக்கே பாசமா கொஞ்சுவாங்க. ஐயோ, இந்த பாரு, இழுத்துட்டா. பாருத்த, எனக்கு அவங்க அடிச்ச மாதிரி கூட தெரியல, ராகம் அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் என்ன, அண்ணி வேற ராகம் வேறயா? எனக்கு 2 பேரும் ஒண்ணுதான். என்ன, ராகவன் அமைதியா திட்டுவான், அண்ணி கை நீட்டி அடிக்கிறாங்க, அவ்வளவுதான்.
இது என்னமோ பெருசாக எடுத்துட்டு நீயும் அவனும் தான் தாம் தூம்னு குதிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆமா, நீ ஒன்று கவனிச்சியா? என் நாச்சிட்டு பேசும்போது அன்னைக்கு எந்த பதட்டமுமே இல்லை. தெரியாதவங்க யாரோ ஒருத்தவங்களை அடிக்கும்போது தான் பதட்டம் வரும். ஆனால் உரிமையோடு அடிக்கும்போது பதட்டம்லாம் இருக்காது, கோவம் தான் இருக்கும். அண்ணி என் மேலே கோவப்படுறாங்கங்கிறதே எனக்கு சந்தோஷம்தான். மாறா, உனக்கு இருக்கிற பெருந்தன்மை எனக்கு இல்லடா. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த விஷயத்த சும்மா விட மாட்டேன். என் புள்ளைய அடிச்சிட்டு அவ இந்த வீட்டுல நிம்மதியா இருந்துருவாளா? ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட மாட்டேன். சும்மா இரு. ஆல்ரெடி ராகவன் உண்மையை சொல்ல போறேன் அது இதுன்னு உளறிட்டு இருக்கான். அது கூட பேசி நீ அப்படியே கொம்பு சீவி விட்டுறாத. இந்த பிரச்சனை இத்தோட விடு, அதான் எல்லாத்துக்கும் நல்லது. இல்லைன்னா ராகவன் உண்மையை சொல்லி எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவான். இதுல அவனோட வாழ்க்கையே அடங்கிருக்கிட்ட. தயவு செஞ்சு அதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ எதுவும் சொல்லட்டும்டா. பேசாத. சொல்லட்டும், அவன் உண்மைய சொல்லட்டும். இதுக்கு மேல அவன் உண்மைய சொன்ன என்ன, சொல்லலன்னா என்ன? டா, இங்க பாரு, நீ பண்றதெல்லாம் எதுவும் சரியில்லை. என் அண்ணி என்ன அடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். அதை நானே பெருசா எடுத்துக்கல. சும்மா நீங்க ரெண்டாவது ஓவரா சீன் போட்டுருக்கீங்க. போடா பைத்தியக்கார. உனக்கு சொல்லி வந்துட்டான் பஞ்சாயத்து நாட்டா கூட்டுறதுக்கு. இதுங்க வீட்டுக்குள்ள வந்ததுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இதுங்களை ஒழிச்சு கட்டணும். பார்த்து ஜாக்கிரதையா பேசு. 2 பேரும் ஒரே சிங்கிள் இருக்கிறாங்க.